மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. 2024 பாராளுமன்ற தேர்தல் பயங்கர விறுவிறுப்பாகவும் மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையேயும் சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சாச்சு. தற்போது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் விழுப்புரம் மக்களவைக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மேல திரும்பி இருக்கு. காரணம், இங்கு நடைபெற போவது இடைத்தேர்தல். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த திரு புகழேந்தி அவருடைய மறைவுக்கு பிறகு வரும் ஜூலை 10ஆம் தேதி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தமிழ்நாட்டுடைய இருபெரும் கட்சிகளான தேமுதிக மற்றும் அதிமுக இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம், எந்த வேட்பாளரையும் எங்கள் கட்சியின் சார்பாக நிறுத்த போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி திமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம், 40க்கு 40 வென்று பாராளுமன்றத்தில் மணிமகுடம் சூட்டிய திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மகுடம் சூட்டுமா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியோட தேர்தல் பற்றி உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல